வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம AK64 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை படக்குள்ள வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி இந்த வீடியோ நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம AK64 வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்மளோட AK அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து சாலினி அஜித்குமார், அதாவது நம்ம அஜித்குமாரோட பேனரில் அவங்களோட ஒய்ஃபே வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு வேறு லெவல் ஹைப்புள்ள ஒரு டைட்டிலாக இப்போ வந்து வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து டேர் டெவில்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த டைட்டிலும் வந்து ஒரு உண்மையிலே பக்கவான டைட்டிலாக இருக்குது. எப்படி வந்து குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் டைட்டிலை வந்து கொடுத்து நம்ம ஏகேக்கான ஒரு வேறு லெவல் மாஸ் எலமெண்ட்டோட ஒரு கமர்ஷியல் மூவி கொடுத்தாரோ, அந்த மாதிரி இந்த படமும் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு ஆக்ஷன் மூவியாகவும் எல்லா ஃபேமிலிஸ்க்கும் வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏகேவை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் வந்து இந்த படம் வந்து ரிலீஸாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே ரிலீஸே ஆகலை. அவர் ரேஸ்க்கு வந்து போனனால அவரோட அடுத்த படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணுறாருன்னு மட்டும்தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்ததே தவிர வேறு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கிரியேட் ஆகலை. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தையும் வந்து அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குயிக் ப்ராஜெக்டாக ஒரு வேறு லெவல் தரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஆதிக் ரவிச்சந்திரன் ஏகேக்கு வந்து ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணுவார். இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க. எப்படி நம்ம அலுமா டோலுமாவை போட்டு வைப் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு வேறு லெவல் வைப்பான ஒரு சாங் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம அனிருத்தும் அதே மாதிரி ஏகேக்கும் ஒரு வேறு லெவல் வைப் இருக்குது. அது இந்த படத்தில் எப்படி வந்து ஒர்க் ஆக போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட டைட்டிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தோட காம்பினேஷனையும் அதே மாதிரி இந்த காம்போவை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.